பேனா வைக்கிறாங்க, பேனா வைங்க நாங்க வேண்டாங்கள. எழுதாத பேனா எங்க வச்சா என்ன, நடுக்கட்டில் கூட வச்சா தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? சரி, நினைவு மன்றம் கட்டுறீங்க, உங்க தலைவர் கட்ட வேண்டியது, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர், கட்சியுடைய தலைவர், அவர் இருந்த காலத்தில் பல திட்டங்களை கொண்டாந்தாரு, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவருக்கு நினைவு மன்றம் கட்டிங்க, ரைட்டு. அவருக்கு முன்னாடியே நினைவு மன்றத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில பேனா வச்சுட்டு இருப்பாங்களே. சரி, அப்படித்தான் பேனா கொடுக்கணும். எழுதுற பேனாவை அரசு பள்ளி படிக்கிற மாணவர் கொடுங்க, அவர் மாணவர் பாராட்டுவாங்க. இது அண்ணா திமுக கட்சிக்காரருக்கு தான் இந்த எண்ணம் வரும், திமுக கட்சிக்காரருக்கு இந்த எண்ணம் வரவே வராது. பாருங்க, பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், கொண்டு போறதுக்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், திறமையான கல்வி கிடைக்க மடிக்கடி எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்போட எண்ணிக்கை உயர்ந்திருக்குன்னு சொன்னா அந்த மாணவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றணும். கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் கூட இன்றைக்கு கல்வி அறிவு பெருகின்ற சூழ்நிலையை உருவாக்கியது அண்ணா திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் மாதிரியே இருக்கிறார். எதுக்கோ செலவு பண்றீங்க, வீண் செலவு பண்றீங்க. ஆனா உண்மையிலே மக்களுடைய பயன்பாட்டுக்கு செலவழித்தா நன்றாக இருக்கு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, அடிக்கடி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பஸ் தூக்கிட்டு ஊர் ஊரா போறணும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க நல்லா விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நன்றி. எல்லா பத்திரிகையிலும் போட்டா, ஊடகத்திலையும் போட்டா சுந்தரா டிராவல்ஸ் தூக்கிட்டு போனாருன்னு. இது நல்ல விளம்பரம் ஆச்சு. மக்கள் இந்த பஸ் எப்படி இருக்குன்னு வந்து பல பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதி எழுச்சி பயணத்தில் நேரடியாக போய் மக்களை சந்திச்சு சுமார் 65 லட்சம் பேர் நேரடியாக நான் சந்தித்து விட்டு இப்பொழுது பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலே உங்களை சந்தித்து பேசுகின்ற பாக்கியத்தை கிடைச்சுகிறான். அந்த எழுச்சி பயணத்தின் போது மக்களுடைய உணர்வுகளை பார்க்க முடிஞ்சது. இந்த ஆட்சி எப்பொழுது முடிவு கட்டப்படும், மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டிட தேர்தல் 2026 தேர்தல் என்று அவருடைய ஆரவாரம் மகிழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இன்னொன்னு சொல்றாரு. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் விவாதம் நடத்திட்டு இருக்கும்போது பேசினார். எதிர்க்கட்சி என்றால் அரசியல் செய்யாம என்ன அவிலா செய்யும் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே. அதுதான் இப்பொழுது உங்களுக்கு பொருந்தும். எதிர்க்கட்சின்னா அப்படிதான் சொல்லுவோம். நடக்கிற பிரச்சனை சொல்றது தானே எதிர்க்கட்சி. அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அந்த பிரச்சனை சட்டமன்றத்திலையும் கொண்டாடுவோம், வெளியில் பொதுக்கூட்டத்திலையும் பேசுவோம். அதை தீர்ப்பது அரசுடைய கடமை. அதை தட்டி கழிக்க கூடாது. அதற்கு ஏதாவது களங்கம் கற்பிச்சு அவதூறு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்தீங்களா, 2026 தேர்தலில் நீ நிக்கிற இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியாது ஸ்டாலின் அவர்களே. இன்னொன்னு பேசுறார். இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு பாவம். அவர் நாணவாதியம் பிறந்து விட்டது. யாருன்னு உங்களுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு பேசுறாரு ஒரு கூட்டத்தில், ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுறாரு. நான் கேள்விப்பட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடியின் கண்களை உறுத்தி கொண்டிருக்குதான். கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா உறுத்தல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க பேசுங்க, கருத்தை சொல்லுங்க, தவறு இல்லை. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுதுதான் அதில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். அவர் சொன்ன கருத்து, அறநிலைத்துறை சார்பாக 10 கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டன. நாங்கள் கேட்கின்ற கல்வி, இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, உயர்கல்வித்துறை இருக்குது. அந்த உயர்கல்வித்துறையில நீங்க அறிவிங்க, தவறு என்று சொல்லவில்லை. அப்படித்தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது உயர்கல்வித்துறையில இவ்வளவு கல்லூரிகள் நாங்க அறிவிச்சு திறந்து நடைமுறை கொண்டாந்தோம். ஏன் அரசாங்கம் திவால் ஆயிட்டுதா?
பணம் இல்லையா அரசாங்கத்தில்? அப்படித்தானே நினைக்க தோன்றுது. இன்னைக்கு அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த நிதி எடுத்து இன்னைக்கு கல்லூரி கட்டினீங்களா, அந்த கல்லூரி விரிவாக்கம் செய்யணும், அது கூடுதல் பாடத்திட்டம் கொண்டாடணும், அது தொடர் செலவு. அப்போ அந்த மாணவர்கள் நிதி இல்லாம இருந்தா அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. இது நீங்க உயர்கல்வித்துறையில் இருக்கின்ற பொழுது நிதி தாராளமாக அந்த கல்லூரிக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் நான் குறிப்பிட்டேன். இன்னொன்னு சொல்றார், ஏதோ இப்பதான் போய் நம்ம பார்த்து அங்க இருக்கிற அறநிலைத்துறை சார்பாக திருமணம் நடத்தி வச்சிட்டு இருக்கார். இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது, இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு ஏழைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்க ஒவ்வொன்றா நீங்க செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து நாங்க காப்பி அடிக்கல, எங்களை பார்த்து தான் நீங்க அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டாந்து இருக்கிறீங்களே ஒழிய அதிமுக பொறுத்த வரைக்கும் அதற்கென்று திட்டங்கள் வகுக்கப்படும், அது முறையாக செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, என்ன பத்திரிகை ஆளுங்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தான் பேசினா, எதிர்கட்சியா இருக்கும் போது தினந்தோறும் நம்மளை பத்தி தான் பேசலாம். பரவாயில்ல, பத்திரிகை நம்மளாலதான் விக்குது, இல்லைன்னா விக்காது போல இருக்குது. இதுல நேற்றைய தினம் தினமலர் பத்திரிகையில் வருது, பல மாவட்டங்களில் 16ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும், வங்கக்கடையில் காற்றழுத்த தாழ்வு. இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதி இடிமுண்டலுடன் பெய்யும். இதுல தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை. நான் தருமபுரியில எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன், 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும் போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால நாங்க அந்த தேதியில அங்க எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாம பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவிச்சார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்களை கட்சியில சேர்க்க. இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத நாட்டை யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது
அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். இதே திமுக கூட்டணி வச்சதில்ல. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்பெல்லாம் அவர்கள் பேசல. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது. நடைபெற்ற தேர்தலில் தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்கும் கவலைப்படுவதில்லை. இன்று வரை மத்தியிலே ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. நாம் கேட்பதை கொடுத்தார்கள். இல்லை என்றால் 63,000 கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா? எவ்வளவு திட்டம், கொஞ்சம் நஞ்சம் திட்டம் அல்ல. நடந்தாய்வாடி காவிரி 11,500 கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நீர் கடலிலே கலக்கின்ற வரை இரு கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக 11,500 ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்திலே கோரிக்கை வச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. பல திட்டங்கள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிகிறது. அதே மாதிரி இந்த பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரரை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா போடுறாங்க. பயம். ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்னமோன்னு. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறது இல்ல, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்னு போடுறாங்க. இதே தினமல பத்திரிகை ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா இன்றைய தினம் தலைகீழாக மாறிவிட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கின்ற பொழுதும் நம்மளை வசைப்பாடினார்கள். எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல. அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம். வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கலாம், இடம் இல்ல, உழைக்கின்றவர்களுக்கு தான் இடம். மாண்பு அம்மா தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். சில பேர் அண்ணா திமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அண்ணா திமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம். இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம். இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம், குடும்பத்துக்காக அல்ல. இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளர் இருந்தேன். இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் திமுக வர முடியுமா? யாராவது பேச முடியுமா? திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா? ஆட்சி அதிகாரம் அண்ணா திமுக சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர், முதலமைச்சர் ஆக முடியாது. அண்ணா திமுக தான் முடியும். இது ஜனநாயகம் உள்ள கட்சி. அதே உயிரோட்டம் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டார் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட்டு, இன்னொரு பத்திரிகை தினகரன் பத்திரிகை, அது பீட்டர் மாமான்னு ஒரு பக்கம் இருக்குது. பீட்டர் மாமா அதுல அண்ணா திமுக பத்தி போலின்னா வைத்து வெளி வந்துடும். அண்ணா திமுக பத்தி ஒரு செய்தி போடும். இங்க இருக்கிற வட்ட செயலாளர் இப்படி, அந்த மாவட்ட செயலாளர் இப்படி, தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க. அது அண்ணா திமுக கட்சிய செய்தி வராத நாளே இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு விளம்பரப்படுத்துற, நன்றி. ஏதாவது வழியில எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற. ஆக இப்படி பத்திரிகையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இனியாவது பத்திரிகையாளர்கள் நடுநிலையோடு செயல்படுங்க. அப்புறம் ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க. ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க, ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லதை செய்யறத காட்டுங்க.
நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆதரவாக செயல்பட நான் கேட்கல, ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்றைக்கு மிகச் சிறப்பா எழுச்சியா பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவர்களுக்கு துணை நின்ற அத்தனை பேருக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து, 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற